மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு விடுக்கப்பட்ட ஏலத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசு தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் மதுரையில் விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் தொடங்கியிருந்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இது தொடர்பாக ஒருமனதாக டங்ஸ்டன் ஏலத்திற்கு அந்த திட்டத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கமானது தோண்டுவதற்கான ஒரு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு தற்பொழுது தற்காலிகமான ஒரு அந்த திட்டம் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மற்றும் பல்வேறு தரப்பினருடைய கோரிக்கையை ஏற்று இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்காலிகமாக அந்த திட்டம் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது மத்திய அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக நாயக்கர்பேட்டையிலுடைய அந்த டங்ஸ்டன் பிளாக்கிற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டதிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் என்பது முன்வந்தது. அதனை அடுத்து ஜியோகிராபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அந்த இடத்தை மறு ஆய்வு செய்வதற்கான ஒரு கோரிக்கையை ஜியோகிராபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பது தங்களுக்கு பரிந்துரை செய்துள்ளது. அதன்படி இந்த திட்டம் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டது. இதே கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கும் தற்போது முதற்கட்டமாக தெரிவித்துள்ளதாகவும் அடுத்த நகர்வுகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் எழுதிய அந்த கடிதம் மட்டுமல்லாமல் பல்வேறு எம்பிக்கள் மற்றும் அவர்களுடைய அந்த மனுவும் அதன் அடிப்படையில் இந்த ஒரு பரிந்துரை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தற்பொழுது மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் என்பது தெரிவித்துள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுஜித்ரா.